நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவுக்கு உயர்ந்திருக்கு, அண்ணா திமுகவுக்கு உயர்ந்திருக்கு, சீமான் அவர்களுக்கு உயர்ந்திருக்கு, பிஜேபியும் சொல்லுது எங்களுக்கும் உயர்ந்திருக்கு, எல்லாருமே உயர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இங்க நிக்கிறான்ல பல லட்சக்கணக்கான பேர், இவங்களுடைய வாக்குகள்லாம் எங்கிருந்து வந்தது? வாக்குகளே இல்லையா தமிழக வெற்றி கழகத்துக்கு? கட்சி ஆரம்பித்த உடனே ஆன்லைனே முடங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொண்டர்களுடைய ஒரு உறுப்பினர் சேர்க்கை நடந்ததுன்னா தமிழக வெற்றி கழகம் தானே. 55 லட்சத்தை தாண்டும் போதே முடங்கிருச்சு. அதுக்கு பிறகு சரி செய்யப்பட்டு தானே திரும்ப 1 கோடி பேரை தாண்டிச்சு. கட்சி ஆரம்பித்த 5-6 மாதங்களிலே நீங்க இன்னைக்கு 1 கோடி பேர் இலக்கை தாண்டி இருக்குன்னா தமிழக வெற்றி கழகமாக தானே பார்க்கப்படுது. இந்தியாவில மிகப்பெரிய இன்னைக்கு தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியா தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சான்று? நீங்க சொல்ற மாதிரி எண்ணிக்கை இருக்கிறது, கொள்கை சித்தாந்தம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையை யார் ஏற்றுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த பக்கம் நிக்கிறாங்க. உங்க கொள்கையை ஏற்றுக்கிட்டு இந்த பக்கம் நிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்களுடைய கொள்கைகளை உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய அபிமானிகள் ஏற்றுப்பார்கள். அதுல மாற்றம் இல்லை.